2026ல கடக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சிறப்பா இருக்கும்? கடகராசி பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். கடகராசிக்காரங்க எப்படி எல்லாரையும் ஈர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இவங்க யாரையும் தேடி போல, எல்லாருமே தேடிதான் வராங்க. தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய செயல்பாடுகளை சரி செய்வதற்காக கடகராசிக்காரங்கிட்ட எப்படி ஒட்டுறாங்கன்னே தெரியாது. சுத்தி ஒரு கூட்டமே இருக்கும். எப்ப பார்த்தாலும் கூட்டத்தோட இருப்பாங்க. சரி. ஆனா அந்த கூட்டம் எல்லாமே இவங்க அமுக்குற கூட்டங்கிறது அவங்க உணரக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப வந்திருக்காங்க. அந்த கூட்டமெல்லாம் இவங்களை தூக்கி போட்டு விடுறது அமுக்குறாங்க. கிடையாது, அமுக்குறதுக்கு. இவங்களை போட்டு அமுக்கியிருக்காங்க. வாழ்க்கையில போட்டு அமுக்கிதான் இவங்களை மேல வரவிடாம இவங்களுடைய வளர்ச்சியை தடுத்துக்கிருக்காங்க. ஸோ இந்த 2026 நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லலாம். வளர்ச்சி உண்டு. எத்தனை பேர் உன்னைய வச்சு கஷ்டப்படுத்தி உன்னைய யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அத்தனை பேர் நபர்களுக்கும் சரியான பாடத்தை கொடுத்து நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை உண்டுங்கிறத சொல்றோம். இதை நம்ம நம்மளோட கடகராசிக்கும் சொல்ல போறது என்னன்னா 2 பாட்டா கிரகங்கள் வேலை பார்க்க போகுது. ஆமா, குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து ஒரு செயல்பாடும், குரு பகவான் தன்னுடைய பிடிச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான். குரு பகவான் நம்மளோட கடகராசி தான் உச்சம் அடைகிறார். எப்ப நம்ம ஒரு உங்களை ஒரு வீட்டில் போய் விடுறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வீட்டுல ரொம்ப நாள் இருப்பீங்களா, சந்தோஷமா இருப்பீங்களா, பிடிக்காத வீட்டுல இருப்பீங்களா? பிடிச்ச வீட்டுல தான் சார். சந்தோஷங்கிறது பிடிச்ச வீட்டுக்கு தான் வரும். ஆமா. அப்ப தன்னுடைய பிடிச்ச வீட்டுக்கு குரு பகவானே வராரு. குரு பகவானுக்கே கடகராசிக்காரங்க தான் பிடிச்சிருக்கு பாத்துக்கோங்க. சூப்பர். கடகராசிக்கு குரு பகவான் தான் மிகப்பெரிய ஆதிக்கம். சந்திரன் குரு இயக்கம் எந்த ராசியெல்லாம் இருக்கோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெற முடியுங்கிறதான் கணக்கு. ஸோ அப்ப கடகராசிக்காரங்களுக்கு பல சூழ்ச்சிகளை, பல பிரச்சனைகளை கடந்து ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் யாரெல்லாம் கடகராசிக்காரங்க பண்றாங்களோ எக்ஸ்போர்ட் பிசினஸ் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லலாம். நல்ல ஒரு லெவல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு.